ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் கேமு பார்ட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஆமாம், பார்ட் 3 பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கடைசியாக நம்ம டே 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ 4, 5 முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஓகே, ஓனர் கேட்குறான் என்ன எப்படி இருக்குன்னு கேட்குறான். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முட்டையெல்லாம் வச்சுருங்க, அப்புறம் சாசேஜும் வாங்கி வச்சுருங்க. அதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறான். குட்லக்குன்றான். என்னது முட்டையா? எங்கே இருக்குது முட்டை? கீழே இருக்கான். இது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறான்னா, ஓகே உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஓகே அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ஒரு சோடா, ஒரு பர்கரு, ஒரு சேலட் வேணுமா. ஐயோ, இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யாரோ என்னைய ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க என்னைய சுற்றி. அப்புறம் அவர் கொஞ்சம் வித்தியாசமான பீப்புளாக தான் எனக்கு தெரியுது இது வரைக்கும் கேட்ட வரைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறான். கொஞ்சம் இழுக்குமா. டே 5 வந்து டக்குனே ஃபினிஷ் ஆகிடுமா. இவர் வந்து என்னமோ சொல்கிறார், நான் வேற ஒருத்தன், ஆனால் நான் உனக்கு மட்டும்தான் நான் நல்லவன் அப்படின்றாரு. அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஹாட் டாக் பிடிக்குமா. அவங்க வந்து கிரேட் பண்ணா ஒரு இது கேட்குறாரு. அப்புறம் ஒரு எக்கும், சாசேஜு அண்டிய பர்கர். ஓகே, இவ்வளோ ஆர்டர் கேட்டிருக்காரு. ஓகே இவர் வாங்கலை. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது என்னடா சீஸ்னு. ஸோ யாராங்க 2 ஹாட் டாகு, ஒரு சேலட் கேட்டிருக்காரு. 2 ஹாட் டாகும் நார்மலாக. ஃபஸ்ட்டு ஈஸியாக ரெடிஸ்ட்டு மஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போலீஸ் வந்து ஒருத்தவனை இந்த வழியில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அவர் இங்கே தான் வேலை பார்த்துருக்காதா சொல்கிறாங்க. அவர் இவரோட ஃப்ரெண்டா. அவர் வந்து ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த ரோட்டில் 50 தடவைக்கு மேலே வந்துட்டு போயிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சிருக்கான். ஸோ அவர் வந்து ஆனால் அவர்கிட்ட இருந்து இந்த பார்க்கு கிட்ட வரைக்கும் அவர்கிட்டருந்து ஒரு சில பேர் பயந்துருக்காங்களாம். ஆனால் இப்போ அவர் வந்து மழை பெய்யறனால இந்த வழியாக வர்றது இல்லையா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அப்படி அசால்ட்டாக இருக்க வேணான்றாரு. ஓகே கொஞ்சம் கவனமாகவே இருங்க, சேஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவனை தான் கேம் லோவோலே போட்டிருந்தானுங்க. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்றான். என்னது அப்படி? என்னால் எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு. இவருக்கு வந்து பர்கரும் ஹாட் டாகும் சேலட்டு அண்டி இது என்னங்கிற பார்க்கும்போது சார் இருந்தாங்க உங்களோட ஆஃபர் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் யார்? ஆனால் போன வாட்டி இவன் வந்துட்டு போனப்போ தான் கரண்ட் ஆஃப் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஹேன்றாங்க. இவங்க வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டரா. லாஸ்ட் டைம் வந்து இவங்க டேஸ்ட் பர்பஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். அதில் வந்து நம்ம டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டோமா. இங்கே எதுவும் எலி இந்த பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் ஃப்ளோரில் கொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. அதை நான் பார்க்கல, இது வந்து தப்பான இடம்ன்றாங்க. ஓகே நல்ல வேலை அப்படின்றாங்க. ஏன்டா இவ்வளோ ஃபுட்டை கொட்டி வச்சுருக்கேன், அதெல்லாம் பார்க்காம நல்ல வேலைக்கு இங்கே பார்க்கலன்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பர்கரு, எக் சாசேஜ் அந்த சோடா கேட்டிருக்காங்க. போகுது. ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு யார் வர போகிறான்னு தெரில. கையில் கத்தி எடுக்கிறது ஷேப்பு இங்கே வச்சுக்குவோம், டக்குன்னு எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ கஸ்டமர் ஓகே வந்துட்டார். அவருக்கு வந்து ஒரு எக் சாசேஜும் சேலட்டும் 2 கப் காஃபி தான் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டு வரேன். நான்
ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிருக்காத அப்படின்றான். மேபி நைட்டு பார்க்லலாம் கொலை நடக்குதுன்னு ரேடியோவில் சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. ஸோ காஃபி ஸோ ஓகே, கொடுத்த காசுக்கு காஃபி ஒருத்தா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் வர போகிறான்னு தெரில. இந்த டேவை இவ்வளோ நேரம் ஆகுது முடிகிறதுக்கு. ஓகே, ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நீ லாஸ்ட்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் பாக்கி. ஸோ இதை முடிச்சிட்டேன்னா கேமே முடிஞ்சிடும். ஸோ அப்படி எண்டிங் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நேற்று எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது இன்றைக்கான ஏவும். பட் மழை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கிறான், ஹாய்ன்றாரு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஸ்பெக்டிங்கில் பாஸ் ஆகிருக்கோன்னு சொல்கிறாரு. உன் கையை கழுவிட்டு வேலை பாரு. ஏன்னா பேன் கேக் வந்து நான் புதுசாக மெனுவில் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு குக்கு புக்கில் செக் பண்ணி பாரு. குட் லக்குன்றாரு. பேன் கேக்கா? ஓகே ஓகே கைஸ், கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இவருக்கு வந்து பேன் கேக் வேணுமா? எனக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு பேன் கேக்கும் ஒரு புக்கை பார்க்காம வந்திருப்பேன் போல இருக்குது. டக்குன்னு இது எடுத்துக்கணும். பேன் கேக்கு 1 2 3 ஊற்றணும். 3 ஊற்றிட்டு இதை வச்சுட்டு இது வெந்தோடனே எடுத்து அங்கே பிளேட் இருக்குது, பிளேட்டில் போய் வைக்கணும் போல இருக்குது. அப்புறம் தான் நானும் பண்ணேன். அப்புறம் ஏன் தப்புன்றாங்கன்னு தெரியல. மேபி இதுக்கப்புறம் எதாவது இருக்கலாம் போல இருக்குது. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வச்சுட்டாரு. வச்சுட்டு அப்படியே எடுத்து ஓகே, தேங்க்யூ லாட் ஃபார் திஸ் அமேசிங். ஓகே, நன்றி இந்த ஒரு ஆச்சரியத்துக்கு. அப்படி நம்ம பேசியிருக்க கேப்பில் ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. நீ பார்க்க அழகாகவும் நல்லவனாகவும் இருக்க அப்படின்றாங்க. டொமேட்டோ ஏன் ரெட்டாக இருக்குன்னு கேட்குறான். அதை தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து சேலட்டில் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கான். இந்த மாதிரி கடிச்சோக்கு அடிக்க வரானுங்க. ஓகே, இது பரவாயில்ல அப்படின்றான். உனக்கு இது தெரிஞ்சிருக்காதுன்றான். இப்போ வந்து அவனுக்கு வந்து பர்கரு, பேன் கேக்கு, ஹாட் டாக் ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. ஸோ இந்த கேம் எப்போ தாண்டா முடியும்? ரொம்ப லாங்காக இருக்குது கேமு. ஸோ நல்லா இருக்குது, கொடுத்ததுக்கு நல்ல கேம் தான் இது. பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கேம் தான் இது. ஓகே, இவன் வந்திருக்கான். என்னது, ஒரு முதல்ல வந்து நாக்கில் மாட்டிக்கிட்டு வெளியே வந்துருச்சுன்றான். அது என்னமோ அதெல்லாம் நம்ப முடியாத விஷயன்றான். அது எப்படி ராக்கு டைஜஷன் ஆகும் அப்படின்றான். அவனுக்கு வந்து ஒரு எக் சாசேஜும். இவனோட ஆர்டர் கம்ப்ளீட்டட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இதோட வாசனை நல்லா இருக்குன்றான். ஓகே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஸோ ஓகே, இது வரைக்கும் எந்த ஜம்ஸ்கேரும் இல்லை. இப்போ ஒரு ஃபோன் அடிக்குது பாஸ்கிட்ட இருந்து. ஹலோன்னு நம்ம கேட்குறோம். ஹலோ, நீ என்னமோ பயமாக இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றான். என்னது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ நீ எதுக்கு ஃபோன் அடிச்சிருக்கன்னு கேட்குறோம். நீ தூங்கும் போது உன் கண்ணு ரெண்டும் ஓப்பனாக இருக்குன்றான். ஐயோ, எதுக்கு ஃபோன் அடித்தான் எதுக்கு வந்தான்னு தெரில. இவர் வந்து ஒரு ஆஃபீஸரான். ஆஃபீஸ் எல்லா நேரத்துலையும் இருப்பாராம். ஸோ இப்போ வேலைக்காக நான் வேலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. அவருக்கு 2 பர்கரும் 2 இதுவும் கேட்டிருக்காரு. ஓகே, இவரோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. சேஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. 2 அச்சில் காட்டுறானுங்க. ஓகே, நான் இங்கே ஒரு பார்க், இங்கே பக்கத்தில் உள்ள பார்க்கில் ஒரு மர்டர் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த மாதிரி இன்சிடெண்ட்டை இங்கே பக்கத்தில் லாஸ்ட் டைம் எதுவும் பார்த்தீங்கன்னு கேட்குறாரு. நான் பார்த்துருக்கேன்,
ஒருத்தவர் வந்து ஓடிட்டு இருந்தார், என்கிட்ட காசு கொடுக்காம ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நெக்ஸ்ட் டேவும் அவர் வந்தார், அவருக்கு நான் சர்வ் பண்ணலை, நீ ஏன் ப்ளே பண்ண சொல்லிட்டு நான் சர்வ் பண்ணல, அவர் ரொம்ப பசியாக இருந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு ஓல்டு ஜாக்கெட் போட்டுட்டு வந்தார் அப்படின்றாரு. அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஆல்ரெடி இங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு 2 பிளேட்டு எக்கு சாசேஜும் 2 காஃபியும் கேட்குறாரு. ஒரு ஆர்டரும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, கொஞ்சம் கவனமாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுமா வேணாமான்னு வேறு தெரில. ஆன் பண்ணால் தான் கேம் முடியும். என்னது அது ஜம்ப்ஸ்கேர் இப்படி கொடுக்குறீங்க? ஓகே, கத்தியை கையிலே வச்சுட்டு வந்துட்டேன். எலி ஓடுது, நான் இத்தனை எலி வருது அடியிலேருந்து. கைஸ் எலியாக வருது தரையிலேருந்து. கஸ்டமரும் யாரும் எலியும் வரல. இது பாருங்க எத்தனை எலி வருதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு, என்னமோ சொல்லுது. ஓகே, கஸ்டமர் வந்துட்டாரு. ஓகே, இவருக்கு வந்து பேன் கேக்கும் 2 ஹாட் டாகும் ஒரு காஃபியும் வேண்டாம். எனக்கு இந்த எலி கத்துற ஓகே, இவரோட ஆரம்பம் முடிஞ்சிச்சு. ஓகே, க்ளவுனு வந்து மிட் நைட்டில் வருமானு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஷிஃப்ட்டு முடிஞ்சு 5வது நைட்டோட கேம் முடியும்னு சொன்னானுங்க, ஆனால் இன்னும் முடியலை. ஸோ டே 6 வந்துருச்சு. ஸோ இதை நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடலான் இருக்கேன். ரொம்ப லாங்காக இருக்குது கேமு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட், குவா கேமிங், பாய்.